அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு மார்க்கங்களிலும் இந்த திருமணம் பல்வேறு வகைகளில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, பின்பற்றப்படுகிறது. பெரும்பாலும் திருமணத்தை ஒரு புனிதமானதாக, அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, எனவே மனிதன் அதை முறிக்காதிருக்க வேண்டும் என்கிற தோரணையில் திருமணம் செய்து கொண்ட அந்த கணவன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் அந்த பந்தத்தை முறித்து வெளியேறிவிடக்கூடாது, கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என்கிற வாதங்களை எல்லாம் முன்வைத்து திருமண பந்தத்தை ரொம்ப புனிதமான பந்தமாக நம்முடைய சமூகத்துல பலரும் பல்வேறு மதத்தை பல்வேறு சித்தாந்தங்களை சார்ந்த மக்களும் நம்புகிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கையிலிருந்து இஸ்லாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. இஸ்லாம் இந்த திருமண பந்தத்தை ஒரு புனிதத்துவம் வாய்ந்ததாக கருதாமல் அதை ஒரு ஒப்பந்தம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அகதர மின்கும் மீசாக்கன் கலீலா, அவர்கள் அப்படின்னா பெண்கள், அவர்கள் உங்களிடமிருந்து ஒரு வலிமையான கடுமையான ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திருமண பந்தத்தை பற்றி சொல்கிற பொழுது பெண்கள் ஆண்களிடம் செய்து கொண்ட ஒரு வலிமை நிறைந்த ஒரு ஒப்பந்தம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதுல கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குர்ஆன்ல இதற்காக வேண்டி பல்வேறு வார்த்தைகள் அரபு மொழியில பயன்படுத்தப்படுகிறது. ஒக்கூது என்று சொன்னாலும் ஒப்பந்தம் என்றுதான் அர்த்தம். அதே மாதிரி வார்த்தைகள் குர்ஆன்ல நீங்க தேடி பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உக்கூத், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று சூரத்துல் மாயிதாவுடைய முதல் வசனம். அதுல இந்த ஒப்பந்தம் என்பதற்கு பயன்படுத்துகிற அரபி சொல் என்னன்னு கேட்டா உக்கூத், அக்து என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அஹ்து என்றாலும் அரபியில உடன்படிக்கை தான், ஒப்பந்தம் தான். அவ குல்லமா ஆஹது அஹ்தன் நபதஹு ஃபரீகும் மின்ஹும். இஸ்ரவேலர்களை பத்தி சொல்ற நேரத்துல அவங்க எந்த ஒரு ஒப்பந்தம் செஞ்சாலும் ஒப்பந்தம் செய்யும் பொழுது அவங்கள சில பேர் அந்த ஒப்பந்தத்தை தூக்கி வீசிடுறாங்க, ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில்லை என்று சூரத்துல் பக்ரால ஒரு இடத்துல பேசுறா. அதுல அஹ்து என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அது மாதிரி பையாத் என்றாலும் ஒப்பந்தம் என்ற ஒரு பொருள் உண்டு, பையாத் என்ற ஒரு வார்த்தை உண்டு. நீங்க ஒப்பந்தம் செஞ்சீங்கன்னா இதா தபாயாத்தும், நீங்கள் பையத்து செய்தால் ஒப்பந்தம் செய்தால் அதுக்கு நீங்க 2 சாட்சிகளை ஏற்படுத்திக்கங்க. அப்ப பையத்து என்றாலும் உடன்படிக்கை என்று பொருள் இருக்கிறது. உடன்படிக்கைக்கு அஹ்து என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அக்து உக்கூது என்கிற சொற்களும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல திருமண பந்தத்துல பெண்கள் ஆண்களிடத்துல செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தை பத்தி பேசும் பொழுது அந்த ஒப்பந்தம் என்பது மீசாக்கன் கலீலா, மீசாக் என்கிற சொல்லை குர்ஆன்ல இறைவன் பயன்படுத்துகிறான். அதுவும் மீசாக்கு வெறும் மீசாக்க பயன்படுத்தாம மீசாக்கன் கலீலா, வலிமையான ஒப்பந்தம். இது ஒரு வித்தியாசமான வார்த்தை அமைப்பு இந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வலிமையான ஒப்பந்தம் அப்படின்ற இந்த சொல்லு வேற எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஒப்பந்தத்துல என்ன வலிமை இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களுக்குதான் வலிமை தேவை. ஒப்பந்தம் அது முக்கியமான ஒப்பந்தம், முக்கியம் இல்லாத ஒப்பந்தம் அப்படி நாம பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கைக்கு தேவையானது, இதை நாம மிஸ் பண்ணிட கூடாது என்கிற வகையில ஒப்பந்தங்களை பற்றி நாம பிரிச்சு பார்க்க முடியும். ஆனால் ஒப்பந்தமே வலிமையானது, வலிமையற்றது, பலமானது, பலவீனமானது அப்படின்னு ஒப்பந்தத்துல எதுவுமே, அதெல்லாம் ஷரத்துகள் தானே, அதெல்லாம் நிபந்தனைகள் தானே, அதெல்லாம் ஒழுங்குகள் தானே. அதுல போய் ஒப்பந்தத்துல வலிமையற்றதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா குர்ஆன் இந்த திருமண பந்தத்தை பத்தி பேசும்பொழுது மீசாக்கன் கலீலா, வலிமையான கடுமையான உறுதியான ஒரு உடன்படிக்கை என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வலிமை எங்கிருந்து கிடைக்கிறது, எப்படி ஒப்பந்தத்தில் எப்படி வலிமை பெறுகிறது அப்படின்னு கேட்டா மற்ற இடங்கள்ல மற்ற வார்த்தைகள் பயன்படுத்துகிற எல்லா இடத்திலையுமே மனிதர்கள் இன்னொரு மனிதர்களோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் வலிமை நிறைந்த ஒப்பந்தம் என்கிற ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய இடத்துல 2 தரப்பை தாண்டி 3வது ஒரு தரப்பு இருக்கிறது. அது என்ன தரப்பு என்று கேட்டால் படைத்த இறைவனுடைய தரப்பு. இதுல கணவன் மனைவி 2 பேர் மட்டும் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க என்று பொருள் இல்லை. இந்த திருமண ஒப்பந்தத்துல 3வது ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க. அந்த பார்ட்டி யாருன்னு கேட்டா நம்மை படைத்த இறைவன். இறைவன் எங்கெல்லாம் ஒப்பந்தம் செய்ததாக குர்ஆன் பேசுகிறதோ, இறைவன் எங்கெல்லாம் ஒப்பந்தத்திலே சம்பந்தப்பட்டதாக வருகிறதோ அந்த எல்லா இடத்திலையும் மீசாக்கன் கலீலா என்கிற சொல்லை குர்ஆன் பயன்படுத்துகிறது. உதாரணமா நீங்க பாக்கிறதா இருந்தா நபிமார்களிடத்துல செய்த ஒப்பந்தத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வைதா அகதுனா மின நபியின மீசாக்கஹும் வமின்க வமின் நூஹின் வஇப்ராஹீம வமூஸா வஈஸா இப்னு மரியம். நபிமார்களிடத்திலே நாம் எடுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நபியே உம்மிடத்திலே நாம் ஒப்பந்தம் செய்தோம். வமின் நூஹின், நூஹிடத்திலே ஒப்பந்தம் செய்தோம்.
இப்ராஹிமிடத்தில் ஒப்பந்தம் செய்தோம், மூசாவிடத்தில் ஒப்பந்தம் செய்தோம், ஈசபினி மரியமுடைய மகன் ஈசாவிடத்தில் ஒப்பந்தம் செஞ்சோம், நபிமார்களிடத்துல ஒப்பந்தம். நபிமார்களிடத்துல என்ன ஒப்பந்தம்? நான் உங்களுக்கு வேதத்தை தர்றேன், வழிகாட்டுதலை தர்றேன், மார்க்கத்தை தர்றேன், இந்த மார்க்கத்தை நீங்க கடைபிடிக்கணும், அதுக்கு உண்மையா இருக்கணும், அதுக்கு விசுவாசமா இருக்கணும், அதுல கூடுதல் குறைவு இல்லாம அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், நான் என்ன சொன்னோம் அதை நீங்க செயல்படுத்தி காட்டணும் என்றெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும். நீங்க ஒரு நபியாக இருக்கிற பொழுது இன்னொரு நபி வந்தால் அந்த நபியை ஆதரிக்கணும், உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நபியை பத்தி முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போகணும். இப்படி நிறைய ஷரத்துக்கள் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் உடன்படிக்கையாக எடுக்கப்பட்டுச்சு. அதை பத்தி பேசிக்கொண்டே வருகிற பொழுது இந்த நபிமார்களிடத்தில் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், வலிமையான கடுமையான உடன்படிக்கை அவர்களிடத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று இந்த திருமண பந்தத்துக்கு என்ன சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துறானோ அதே சொல்ல நபிமார்களிடத்திலே அல்லாஹ் செய்த ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்துறான். இதே மாதிரி இஸ்ரவேலர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. அங்கேயும் மீசாக்கன் கலீலா வலிமையான உடன்படிக்கை எடுத்தோம். அந்த வலிமை என்பது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் படைத்த இறைவன் சம்பந்தப்படுகிற இடம், அது வலிமையான ஒப்பந்தம், மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம். ஒப்பந்தமே வலிமையானது. ஒப்பந்தத்தில் உள்ள மனிதர்களை பற்றி அல்ல, அந்த ஒப்பந்தத்துடைய அக்ரிமெண்ட் முக்கியமானது. எப்படி அது பெறுகிறது? இன்றைக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் என்று வெளிப்படையில் பார்க்கப்பட்டாலும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி படைத்த இறைவனின் அனுமதியினால் அவர் இவரை திருமணம் செய்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய அனுமதி எங்க இருக்கிறது? நபிகளார் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, மக்களே ஆண்களே உங்கள் மனைவியர் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அவர்களை நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். என்னுடைய விருப்பத்தோடு என் குடும்பத்தாருடைய விருப்பத்தோடு ஆப்பிளை வீட்டாருடைய சம்மதத்தோடு பெண் வீட்டாருடைய சம்மதத்தோடு அது நம்ம பார்க்க ஒரு சின்ன பார்ட், அதோட முடியல. திருமண ஒப்பந்தம் அதோட முடியலையா? அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அல்லாஹ்வுடைய உத்தரவோடு நீங்கள் அவர்களை கரம் பிடித்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையால் அனுமதியால் அவர்களோடு தாம்பத்திய உறவு கொள்வதை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தாம்பத்திய உறவு எப்படி ஹலால் ஆகுதுன்னு கேட்டா அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான், இந்த பந்தத்தை அல்லாஹ் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி அல்லாஹ்வின் பாதுகாப்பு அல்லாஹ்வின் உத்தரவோடு இது நடைபெறுகிற காரணத்தினால் அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை வலிமை நிறைந்த ஒப்பந்தம்னு சொல்லலாம். அப்படின்னா அல்லாஹ்வாலே வலிமையான கடுமையான என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை நாம எவ்வளவு தூரம் கடைபிடிக்கணும் என்கிற விஷயமெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு கடைபிடிக்க வேண்டியது, எவ்வளவு கண்ணுங்கருத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல புதிதாக திருமணம் ஆகிறவர்களுக்கு எதுவுமே செய்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க கிட்டத்தட்ட ஒப்பந்தத்தை நல்லாவே ஃபாலோ பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல, அன்பு செலுத்துறதுல, தவறுகளை அலட்சியப்படுத்துறதுல புதுமண தம்பதிகளுடைய வாழ்க்கை உண்மையிலே சிறப்பாக தான் இருக்கிறது. ஆனால் திருமணமாகி ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கடந்து விட்ட பழைய மணமக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. நாம அதுல இருந்து தான் வெளியில வந்துட்டோம். கல்யாணம் முடிஞ்ச மறுமாசத்துல போய் கேளுங்க, ரொம்ப சூப்பரா தான், எல்லாரும் நம்மளும் இப்படிதான் சொன்னோம். கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல போய் கேளுங்க, ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு, யாருக்கு தான் பஞ்சாயத்து இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச 6 வருஷம் கழிச்சு போய் கேளுங்க, என்னங்க வாழ்க்கைங்கிறான். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரை யாருக்குன்னு கேட்டா மணமக்களுக்கு அல்ல, புதுமண தம்பதிகளுக்கு அல்ல, பழைய தம்பதிகளுக்கு தான் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்பந்ததாரா உள்ள நுழையிறான். எப்படி நுழையிறான்? அல்லாஹ் ஏற்படுத்துகிற இந்த ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அதுல டிராவல் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிடும். அவன் போக வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் எப்படி ஒப்பந்ததாரா எப்படி நுழையிறான்? அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனகும் மவத்தம் வ ரஹ்மா. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆம்பளை பொம்பளை 2 பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு தேவையான உதவிகளை செய்வேன், நான் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், நான் கற்புள்ள பெண்ணா இருப்பேன், உன் பிள்ளைங்களை நான் பராமரித்து வளர்ப்பேன் அப்படின்னு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாண ஒப்பந்தத்துக்குள்ள சேர்ந்துட்டீங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணது நீங்க 2 பேரும், ஆனா உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுன்னா அல்லாஹ் சொல்ல எப்படி? வஜஅல பைனகும் மவத்தம் வ ரஹ்மா. உங்களுக்கு இடையில அல்லாஹ் கருணையையும் அன்பையும் ஏற்படுத்தினான். உங்க 2 பேருடைய பந்தம் எதுல இருக்கு தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிட்ட மாதிரி இந்த சைன்ல இல்ல. சிறப்பு திருமண சட்டத்தில் போய் பதிவு செஞ்சுட்டு வந்தீங்க, அதுல இல்ல.
அதுல நம்ம ஊருக்கு அது கிழிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். கல்யாணத்துல அக்ரிமெண்ட் போட்டவங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு செஞ்சவங்க எத்தனை பேர் சேர்ந்து வாழ்றாங்க நீங்க போய் பாருங்களேன். அதுல நிக்கிறவன் பந்தம், அதுல நிக்கிறவன் திருமணம். நான் ஏற்பாடு பண்ணி வச்ச ஒரு ப்ரோக்ராம்ல நிக்குது. என்ன ஏற்பாடு? உங்க ரெண்டு பேருக்கு இடையில யாரோ எவரோ, நீங்க ரெண்டு பேரும், மாப்பிள்ளை எந்த ஊரு, பொண்ணு எந்த ஊரு, ரெண்டு பேருக்குமே தெரியாது. பல திருமணங்கள்ல இவர் ஒரு ஊரு, அவர் ஒரு ஊர், இவர் ஒரு மாவட்டம், அவர் ஒரு மாவட்டம், இவர் ஒரு மாநிலம், அவர் ஒரு மாநிலம், இவர் ஒரு நாடு, அவங்க இன்னொரு நாடு, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கிற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி, அப்பதான் முதலாகவே அறிமுகம். அதுக்கு முன்னாடி எந்த அறிவும் இல்லை, அறிமுகமும் இல்லை, தொடர்பும் இல்லை. பழைய கால சங்க இலக்கியத்துல கூட இதை பத்தி சங்க இலக்கிய பாடல்கள் அருமையாக சொல்லும். யாயும் ஞாயும் யாரோ கியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. எங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாரு தெரியாது, எங்க அம்மா யாரு, உங்க அம்மா யாரு தெரியாது, நீ யாரு, நான் யாரு தெரியாது. ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பிறகு எப்படி ஆயிட்டோம்? செம்புல பெயல் நீர் போல. வானத்துக்கு மழை பெய்யுது, செம்மண்ணுல விழுந்துருச்சு. அதுக்கு பிறகு தண்ணி தனியா செம்மண் தனியா இருக்குதா? அப்படியே தண்ணியும் செம்மண்ணும் கலந்து செந்நீராக மாறி விடுகிறது. செம்புல பெயல் நீர் போல, செம்மண் பூமியிலே பாய்ந்து விட்ட விழுந்து விட்ட தண்ணீரை போல அப்படி ரெண்டரை கலந்த மாதிரி ஆயிட்டமே. எப்படின்னு தெரியலையே அவன் முடிக்கிறான். குர்ஆன் பதில் சொல்லுது, எப்படின்னு தெரியலப்பா, நான் சொல்றேன், நான் தான் உனக்கு இப்படி ஏற்படுத்தேன். செம்புல பெயல் நீர் போல நீ ரெண்டு பேரும் புருஷ முஞ்சாதி ஆனதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவும், அன்பு செலுத்தவும், நேசம் செலுத்தவும் அப்படியான ஒரு ஏற்பாட்டை புருஷ முஞ்சாதிக்கு மத்தியில ஏற்படுத்தி வச்சது நான் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொண்டாடுகிறார். அவன் நேசத்தின் வழியாகத்தான், அன்பின் வழியாகத்தான் குடும்பம் என்கிற உறவு பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், அன்பை நிலைநாட்டுங்கள், அன்பை வளர்த்தெடுங்கள், அன்பை நிறைவேற செய்வதற்கு பாடுபடுங்கள். உங்கள் திருமணம் சக்சஸ். இப்ப பஞ்சாயத்து பண்ற, சண்டை போட்டுக்கிற, புலம்பிக்கிற, வெறுப்படைகிற எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எங்க இந்த வெறுப்பு வந்துச்சு? எங்க அன்பு மிஸ் ஆகுதோ அங்க வெறுப்பு, எங்க அன்பு மிஸ் ஆகுதோ அங்க கோபம், எங்க அன்பு மிஸ் ஆகுதோ அங்க சண்டை, எங்க அன்பு மிஸ் ஆகுதோ அங்க பொறாமை. இது எல்லாம் கழியணும்னா அன்பை தூக்கி பிடிக்க, அது ஒரு பெரிய லெக்சர். அது திருமணம், அதுக்கான உரை இடம் இது இல்லை, அதை கேட்கறதுக்கு நீங்க வரவும் இல்லை, அதை நம்ம விலகிட்டு இருக்க முடியாது. அது குறித்து நீங்க சிந்திங்க. அது ஒரே ஒரு சின்ன ஒரு லாஜிக் சொல்றதா குர்ஆன் சொல்லுகிறது, உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹும். அன்பை புரிந்து கொள்வதற்கு அன்பு என்பது பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் எப்படி புரியப்பட்டிருக்கலாம்? என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னா இதை செய்ய பார்க்கலாம், என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னா அதை செய்ய பார்க்கலாம். அன்பு என்றால் தன்னுடைய துணையிடமிருந்து பெறப்படுவதற்கு பெயர் அன்பு என்று சமூகம் புரிந்திருக்கிறது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹும். அன்பு என்பது பெறப்படுவதல்ல, அன்பு என்பது கொடுக்கப்படுவது, கொடுப்பது. நான் என்னுடைய துணைவிக்கு என்ன கொடுக்க முடியும், நான் அதை மட்டுமே யோசிக்கிறேன். அவரிடமிருந்து என்ன பெறுவது, அந்த சாப்டருக்குள்ள நான் நுழையக்கூடாது. அவளுக்கு எப்படி நான் மகிழ்ச்சியை கொடுக்கலாம், அவளுக்கு எப்படி நான் இன்பத்தை கொடுக்கலாம், அவளுக்கு நான் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கலாம், அவளுக்கு நான் எப்படி அறிவை கொடுக்கலாம், அவளுக்கு நான் எப்படி இறையச்சத்தை கொடுக்கலாம், அவளுக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்கலாம் என்று நினைத்தால் அதற்கு பேர் அன்பு. அவரிடமிருந்து எதையெல்லாம் பெறலாம் என்று நினைத்தால் அது அன்பு அல்ல. அதான் குர்ஆன் சொல்லுச்சு, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஆடை என்ன? ஆடைக்கு நீங்க தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆடையிலிருந்து உங்களுக்கு ஒண்ணு நீங்க கேட்க முடியாது. ஆடை வெள்ளையா, நீங்க தான் அதுக்கு இல்லாத இடத்துல உட்காரணும். ஆடை கிழிஞ்சிருக்கா, நீங்க தான் அதை உள்ளுக்குள்ள வச்சு மறைச்சு உடுத்தணும். ஆடையை நீங்கள் தான் ஆடைக்கு உதவி செய்ய வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். நீங்கள் கொடுத்து அந்த ஆடையை தக்க வைத்துக் கொள்வதை போல கணவன் மனைவி என்பவர்கள், கணவனாக இருக்கிறவர் மனைவிக்கு எதை கொடுப்பது என்று மட்டும் யோசியுங்கள், மனைவியாக இருக்கிறவர் கணவனுக்கு எதை கொடுப்பது என்பதை மட்டும் யோசியுங்கள். அவர்களிடமிருந்து எதை பெற வேண்டும் என்று யோசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் கொடுப்பதை மட்டுமே யோசித்தால் எதை கொடுத்தாலும் அது பன்மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும். அது இயற்கை நியதி, அது கண்டிப்பா உண்டு, அது மாறவே மாறாது. அது நியதி, இறைவன் ஏற்படுத்தி நியதி. சவுத்துல பந்து அடிச்சா வந்தே தீரும், கப்பல்ல ஓட்டையை போட்டா மூழ்கியே தீரும், அடுப்புல அரிசியை வச்சா வெந்தே தீரும். அது நீதி. அதுபோல நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் உங்களுக்கு வர வேண்டியது வந்தே தீரும். வரலன்னா நீங்க சரியா கொடுக்கலன்னு அர்த்தம். எனவே இந்த ஒன்றை புரிந்து கொண்டு
அன்பின் வழியாகத்தான் குடும்ப கட்டமைப்பை பலப்படுத்தி இருப்பதாக இறைவன் சொல்கிறான். அந்த அன்பின் வழி நாமும் இன்றைக்கு மணமுடிக்கிற மணமக்களும் தங்கள் குடும்ப வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொண்டு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்ல முடிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.